வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம எக் கீமா சாதம் தான் செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அந்த எக் கீமா சாதம் செய்யறதுக்கு நான் இன்றைக்கி 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச முட்டையை இந்த போல் துருவல் வச்சு நல்லா துருவிக்கோங்க. சன்னமாக இருக்கிறதுல துருவ வேணாம், அந்த பெரிய ஹோல் இருக்கும் இல்லைங்களா, அதில் துருவிக்கோங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லை, குழந்தைங்களுக்கு லஞ்ச் கட்டணும் அப்படிங்கிற டைமில் நீங்கள் இந்த போல் எக் இருக்கா டக்குன்னு இந்த சாதம் செஞ்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லஞ்சுக்கும் நல்லா இருக்கும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். எக் இருந்ததுன்னா டக்குன்னு இதை செஞ்சுட்டிங்க அப்படின்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் லஞ்ச் கட்டுறதுக்கு. அதே போல் குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வராங்க, அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல சூடாக கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபுட்டு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வெஜிடபிள்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. பேச்சுலர்ஸும் அதே போல் தான். காய் வாங்கணும், டைம் இல்லை, நம்ம டக்குன்னு செய்யணும் அப்படின்னா எக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரைஸ் வச்சு நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான வேலை, டக்குன்னு செய்யக்கூடிய வேலை தான் இது. 4 முட்டையை நல்லா துருவி முடிச்சாச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சுட்டு இந்த போல் பிளேட்டிங்கில் ஆற வச்சுருக்கேன். நான் பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. நார்மல் நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சாதம் கூட இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் வடித்த சாதமோ குக்கர் சாதமோ இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் எண்ணெய், 2 ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் விருப்பப்பட்டிங்கன்னா கூட வெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் உருகினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தை லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா 3 பல்லு பூண்டு பொடுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. அதே போல் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடுசாக கட் பண்ணி அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதுவும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இதோட 3ஓட ஃப்ளேவரும் எண்ணெயில் கொஞ்சம் இறங்கணும். அதனால் அடுப்பை நல்லா குறைச்சிட்டு இது 3ஐயும் ஒரு நல்ல ஒரு 15லேருந்து 20 செகண்ட் போல் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக கொஞ்சம் போல் சால்ட்டு நான் தூவிக்கிட்டேன். இதை வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுருங்க. எக்கு சில பேர்த்துக்கு அந்த வாசனை பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. அதனால் எக்கு பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எக்கோட ஃப்ளேவரே வரவே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ வெங்காயம் நல்லா கலந்து விட்டாச்சு. ஜஸ்ட் அந்த ஒரு கொஞ்சம் கலர் மாதிரி அந்த பிங்கிஷாக வரும் இல்லைங்களா, அது வர வரைக்கும் நல்லா குக் பண்ணியாச்சு. குக் பண்ணதுக்கப்புறமா 2 தக்காளி மீடியம் சைஸ் உள்ளது பொடுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். அதுவும் கலந்து விட்டுருங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இந்த போல் சாதம்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கூட இந்த சாதம் ஈஸியாக குக் பண்ணி முடிச்சிடலாம். ரைஸ் நீங்கள் நார்மலாக குக்கரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு வடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் குக்கரில் வச்சுட்டு எவ்வளோ விசில் விடுவீங்களோ 2 விசிலோ 3 விசிலோ விட்டுட்டு நீங்கள் எடுத்து கூட பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு பெரும்பாலும் ரொம்ப ஸ்பைசஸும் அதிகம் தேவைப்படாது. நம்ம இது வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு நம்ம டக்குன்னு இதை செஞ்சிடலாம். இது நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்ததுக்கப்புறமா இதோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா இதிலேயே நம்ம குக் பண்ணிடணும். தக்காளி வெங்காயம் நல்லா குலைவாக வெந்து வரணும். ஒரு கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு நல்லா வரணும். அப்படி வந்தது அப்படின்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது பெருசாக உரப்பு இருக்காது, கலருக்காக வேண்டிதான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் போலைக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும், தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பை நல்ல லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இது நமக்கு நல்லா ஓப்பன் பண்ணல நல்ல ஒரு கமகமான ஒரு வாசனையோட சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம உடைச்சி
ஊற்றின ஒரே ஒரு முட்டையை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். 1 கப்பு சாதத்துக்கு உண்டான அளவுகள் தான் இப்போ நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்கள் 1 கப்பு அளவுங்கிறத 2 கப்பு சாதம் 1.5 கப்பு சாதம் அப்படின்னு மாற்றினீங்கன்னா இந்த முட்டையோட அளவுகள் ப்ளஸ் வந்துட்டு இந்த மசாலா பவுடரோட அளவுகளையும் நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம துருவி வச்சோம் இல்லைங்களா, அந்த எக்கை இப்போ உள்ளே சேர்த்துக்க போகிறோம். நம்ம உள்ளே சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா நம்ம கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதான், கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சாதத்தையும் இப்போ உள்ளே சேர்த்துக்க போகிறோம். நம்ம வந்து பிளேட்டில் ஆற வச்சோம் இல்லைங்களா, அந்த சாதத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து உணர வச்சனால சாதம் பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. இப்போ இந்த சாதத்தை இதில் நம்ம சேர்த்து கலந்துக்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு உடைச்சிடாமல் பார்த்து பொறுமையாக கலந்துக்கோங்க. கலந்தாச்சு. நல்லா ஈவனாக எல்லா பக்கம் படுற போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் வந்து அடுப்பை நீங்கள் வந்து நல்லா குறைச்சே வச்சுக்கோங்க. அதிகப்படுத்திட வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்க வேண்டாம். நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த போல் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. அவ்வளோதான், ஒரே ஈவனாக நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இது மேலே வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த டைம் பட்டர் போடுற மாதிரினா இந்த டைம் நீங்கள் பட்டரும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு மேலால் வாசனைக்காக கொஞ்சம் போல் மல்லி இலை தூவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. அப்படியே ஒரு 20 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு இந்த போல் நல்லா ஒருக்க கலந்துட்டு பிளேட்டிங் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான எக் கீமா சாதம் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட பரிமாறையில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. இது வந்து டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு அதிகம் டைம் எடுக்காது. ஸோ ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஃபுட் இது வந்து எக் கீமா சாதம் வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.